அதனால என்னோட கருத்து வந்து என்னன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது நல்லதா சொல்லுங்க. காதல் கல்யாணம் பண்ணுறது வந்து பாதியிலே போயிடும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது முக்காசில் போயிடும். அந்த நிலைமையில போய் தான் அந்த நிலைமையில நிற்கிறேன். மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதனால லவ் மேரேஜ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் ரெண்டு மேரேஜ்லையுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக மேரேஜே பண்ணாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். மேரேஜே பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கணுமாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. இங்கே இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து எப்படின்னாக்கா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. எனக்கு ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆகலையா? பெஸ்ட் அட்வைஸ் கல்யாணம் பண்ணாதீங்க. பெஸ்ட் அட்வைஸ் கல்யாணம் பண்ண அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அதான் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லை கேட்கல. எல்லாமே ரயிலேறி போயாச்சுடே. எல்லா தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. நம்ம சேனலை பற்றி நிகழ்ச்சிகளை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அண்ணா வணக்கண்ணா. அதானே இந்த லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படிங்கிற சொல்லுங்க உங்க அனுபவத்தில். லவ் மேரேஜ் பெஸ்ட்டு. நான் பண்ணது லவ் மேரேஜ் தான். நீங்கள் பண்ணது லவ் மேரேஜ் தானே? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 96 கல்யாணம் பண்ணலாம். 26 வருஷம் ஆகும். 26 வருஷம் அண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. அதனால வந்து இன்பங்கள் துன்பங்களை பத்தி சொல்லுங்க. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மூணு பசங்க எனக்கு. உங்களுக்கு 3 பசங்க, சந்தோஷமா இருக்கீங்க. லவ் மேரேஜ் தான் பண்ணுங்கிறீங்க. ஓகே ரைட். அண்ணனோட ஒப்பீனியனை கேட்டுட்டோம். அடுத்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பான். காவலாளி யூனிஃபார்ம் வந்து அண்ணன் போட்டுருக்காங்க. அண்ணன் கேட்டு தெரிஞ்சுப்பான். அண்ணன் சொல்லுங்க, காதல் கல்யாணம் பண்றது நல்லதா இல்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்லதா சொல்லுங்க. காதல் கல்யாணம் பண்ணுறது வந்து பாதியிலே போயிடும். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது முக்காசில் போயிடும். அந்த நிலைமையில போய் தான் அந்த நிலைமையில நிற்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா முக்காவாசி பேருமாங்க, காதல் மேரேஜ் பண்ணா காவாசிலே பேருமா. இதனோட அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. லவ் மேரேஜ் பண்றது நல்லதா இல்ல வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றது நல்லதா அப்படிங்கறத சொல்லுங்க. பண்றது வந்து வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. ஓகே. லவ் மேரேஜ் பண்றது 100க்கு 10% தான் நல்லா இருப்பாங்க. 90% டைவர்ஸ் ஆயிடும். 90% வந்து டைவர்ஸ் ஆகிடுங்கிறீங்க. சரி ரைட்டு. அது எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு எந்த கான்ஃபிடென்ட்? அந்த இளமையான வயசில் வந்து அவங்க அறியாமல் பண்ணிடுறது. 2 பேரும் அப்புறம் புரியக்கூடிய வயசு வரும்போது பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புரியக்கூடிய வயசு வரும்போது பிரியக்கூடிய வயசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. எது நல்லா இருக்குது? அது லவ் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா? ரெண்டு மேரேஜ்லையுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். செம்ம கருத்து இல்லை. 2 மேரேஜ்லையும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லா இருக்குங்க வாழ்க்கை. அருமையான கருத்து. இந்த மாதிரியான ஒரு பதில் சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் லவ் மேரேஜ் வந்து பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சா. ஏன் ப்ரோ மேரேஜே பண்ணாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். மேரேஜே பண்ணாமல் சந்தோஷமாக இருக்கணுமாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்களா ப்ரோ? பண்ண மாட்டேன் ப்ரோ. பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டேன் ப்ரோ. அப்போ சன்னியாசம் தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே நன்றி ப்ரோ. மேடம் வந்துருக்காங்க. மேடத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம், லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் லவ் மேரேஜ் வந்து இருக்கிறாங்க எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? எனக்கு ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆகலையா? பெஸ்ட் அட்வைஸ் கல்யாணம் பண்ணாதீங்க. பெஸ்ட் அட்வைஸ் கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க. நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். சும்மா சொன்னேன், லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சொல்லப்போனால் என்ன சொல்ல, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதை விட லவ் மேரேஜ் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறத எங்கள் வீட்டுக்காரோட இருக்கிறத ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன ரீசன்னா, எங்கள் வீடு இருக்கும்போது காலையில் 8 மணிக்கு எழுப்பிடுவாங்க. நான் 11 மணி வரைக்கும் எழுந்திரிச்சாலும் என் ஹஸ்பண்ட் எதுவும் கேட்க மாட்டாப்புல. எனக்கு என்ன சமையல் என்ன செய்யணுமோ அவங்க ஹெல்ப் பண்ண அவங்களே போனதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட நிறைய வெளில போயிருக்கேன். எல்லா இடத்துக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அந்த லவ்வை கரெக்டாக செலக்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? லவ்ங்கிறது எல்லாருமே வரக்கூடாது. லவ் உண்மையாக இருக்கலாம். ஆனால் லவ் பண்ணுற பர்சன் நமக்கு உண்மையாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் லவ் பண்ணுங்க. ஓகே. இப்போ 2 பேரும் வந்திருக்காங்க. 2 பேர்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மேடம் வந்து லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என்னை பொறுத்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. அதான் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. பண்ணால் பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பசங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எதனால நீங்கள் லவ் வந்து இருக்கிறீங்க சொல்லுங்க. இருக்கலாம் இல்லை, வீட்டில் பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கலாம். சொன்னதை கேட்டுட்டு இருக்கலாம், இல்லைனா ஃப்ரீடமாக இருக்க முடியாது. சொல்லிட்டாங்கல்ல. சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா சார் சொல்லுங்கள் சார். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு எதை பண்ணால் கரெக்டாக இருக்குன்றதை சொல்லுங்கள். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இது ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க மனசு ஒத்து போகணும். எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் அவங்க மனசு வந்து ஒத்து போய் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். எந்த மேரேஜாக இருந்தாலும் லவ் மேரேஜ் அவங்களுக்கு பிடிச்சி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது, அதில் அவங்க ஒத்து போய் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அவங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அது எந்த மேரேஜாக இருந்தாலும் ரைட்டு. ஓகே ஓகே நன்றி. சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார், அதாவது வந்து இப்போ வந்து 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வந்து அன்மேரிடு தான்.
சரிங்களா? அதனால என்னோட கருத்து வந்து என்னன்னா, வீட்டில் பார்க்குற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்ரு. அது வந்து ஃபியூச்சரில் அதுதான் வந்து ஸ்மூத்தாக போகும். சரி சரி பிரச்சனை எதுவும் வராமல் போகும். சரி. அவ்வளோதான். இந்த 2K கிட்ஸ் எப்படி வாழணும்னு வந்து முடி வந்து நீட்டாக வெட்டணும், அவ்வளோதான். 2K கிட்ஸ் பாத்துங்கப்பா, முடியை வந்து நீட்டா வெட்டிக்கணும்பா. அப்புறம் சார் அதுக்கப்புறம் வண்டியில் வந்து பைக் ரேஸ் மாதிரி போகாமல் மீடியம் ஸ்பீடில் போகணும். சரி, அவ்வளோதான். அப்புறம் ஹெல்மெட் போடணும் இல்லையா? ஹெல்மெட் மஸ்ட்டு. பைக்கு வந்து கொஞ்சம் அந்த R15 இந்த மாதிரி பைக் ரேசிங் பைக் மாதிரி இல்லாமல் ஸ்கூட்டி இந்த மாதிரி நார்மலாக வீட்டுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கிட்டா நல்லது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார், நல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மேடம் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம், இந்த லவ் மேரேஜ் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது நல்லதா சொல்லுங்க. என்னை கேட்டால் மேரேஜே பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். லவ் மேரேஜ் பண்ணால் ரத்த கொதிப்பு, பிபி, சுகர் எல்லாம் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சு மாட்டி நம்ம சாவுறதுக்கு. அது இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜுக்கு போனாலும் அவங்க பார்க்குற பையனும் அவங்க பார்க்குற வரை நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணி அது பிரச்சனையாகி இதுக்கு நம்ம சும்மாவே இருந்துட்டு போயிடலாங்க, நம்ம சன்னியாசாவே போயிடலாம். சன்னியாசாவே போயிடலாங்க, லவ்வே பண்ணக்கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாதுங்க, சன்னியாசாவே இருந்துக்கலாம். அப்போ நீங்கள் சன்னியாசா இருக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை, நான் முடிவு பண்ணல, நான் சொல்கிறேன். நான் மற்றவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம சன்னியாசியாக போகணும், அது நம்ம முடியாது. அது நீங்கள் தானே அந்த கருத்தை சொல்கிறீங்க. சொல்கிறத எடுத்துக்க வேண்டியதான், அது ஒரு இதாக தான் சொல்கிறது. இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஹெல்மெட்டோட ரொம்ப சேஃப்டியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக வந்திருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்திருக்கிறது. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் 2K கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து எழுப்புற கொஸ்டின் என்னன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா, அது வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோட கருத்து வந்து ஃபாதர் மதர் அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது ஃபாதர் மதருக்குள்ள மனசாந்திக்கும் அவங்க இதுக்கும் நல்லது. ஆமாம். ஓகே. இவங்க லைஃபுக்காக இப்படி லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அது ஒரு 50-50 தான். 50-50 தான். ஆமாம். ஓகே, அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க? கூடாதுன்னு சொல்லலை, இட் இஸ் லவ்ங்கிறது அது இயற்கையாக வர்றது. ஃபாதர் மதர் பண்ணி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஃபியூச்சருக்கு நல்லது, அவங்க லைஃபுக்கு நல்லது. ஃபியூச்சருக்கும் நல்லது, லைஃபுக்கும் நல்லது. அதாவது நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாவுடைய கருத்தும் அதுதான். இப்போ அம்மா வந்துருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். அம்மா, இந்த லவ் மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் சர்வீஸ்க்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு. இங்கே இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து எப்படின்னாக்கா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அவ்வளோதான் நல்லா இல்லை, அது வந்து கடவுளுக்கும் அது தெரியல. அம்மாவோட கருத்து என்னன்னா, அரேஞ்ச் மேரேஜ் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நம்ம மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணக்கூடாதுங்க, அது வேஸ்ட்டு, நிலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்.